காலையிலே டியூட்டி போட்டாங்க. இது நேற்று உள்ள வீடியோ. வண்டி பார்த்தீங்களா? இது வந்து நேற்று வால்பாறை போகிறதுக்காக எடுத்தது தான். வந்து கியா கேரன்ஸில் வந்து புதுசாக இப்போ தான் எடுத்து ஒரு 1 வீக் ஆகுது. 500 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்துச்சுங்க. அது அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு வண்டி எடுத்து கிளம்புவோம். எங்கே போகிறோம்னு பார்த்தாக்கா வால்பாறை இது. அப்புறம் பொள்ளாச்சி போயிட்டு அங்கெல்லாம் ஸ்பாட் பார்த்துட்டு போகலான்னு சொன்னாங்க. அதாவது பொள்ளாச்சினாலே ஃபுல்லாகவே ஸ்பாட்டாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்துட்டு அவ்வளோ பச்சை பசேர்னு அவ்வளோ அழகாக எல்லா இடமே பார்க்குற அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்கும். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டுனா கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானமாகவே ஃபஸ்ட்டு வால்பாறை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா வால்பாறையில் நல்லா இருந்துச்சு கிளைமேட் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன். அப்புறம் வந்து ஒரு கவுண்டரில் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புனோம். வந்து என்ட்ரன்ஸ்லேயே அந்த ஆலியாரோட அந்த தண்ணி இருக்க இடம் எல்லாமே இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஒரு விசிட் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தோம். ரைடர்ஸ் எல்லாம் நேற்று பயங்கர நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா நேற்று வீக்கெண்ட் இல்லையா, அதனால் வந்து ஃப்ரைடே, அதனால் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. நேற்று என்னால் அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா அங்கே போயிட்டு வரதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் போகிற வழியிலெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் கேப்சர் பண்ணோம். வண்டி நிறுத்தின இடத்துல இவன் வேறு வந்துட்டு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டான். உள்ளே இருந்த அந்த பாப்பாலாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எதுவும் பண்ணல, அது சாப்பிட்டு கிளம்பிடுச்சு. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி எல்லா இடமுமே ஸ்பாட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியை நிறுத்தி தான் போனோம். ஒரு இடத்துல நிறுத்துறது, அப்புறம் ஒரு இடத்துல நிறுத்தி காஃபி சாப்பிட்டோம், அப்புறம் வந்து டீ சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எல்லாம் போய் பார்த்தோம். நான் லாஸ்ட்டில் போய் டெட் எண்டு போய் முடிச்சுட்டு அங்கே ஒரு சின்னதாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். அங்கே கொஞ்சம் கிளைமேட் வந்து சில்னஸாக இருந்துச்சு கொஞ்சம். அதாவது மத்தியான டைமில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் ஈவினிங் டயத்தில் நல்ல சில்னஸ்ன்னு சொன்னாங்க. அங்கே விசாரித்தோம். அப்படியே வண்டியை மறுபடியும் திரும்ப ஈட்டு எடுத்துகிட்டு வந்தோம். வர வழியில் ஆச்சிப்பட்டிக்கிட்ட அமுதசுரபி இருக்குல்லங்க, அங்கே எனக்கு பனியாரம் ரொம்ப பிடிக்கும். அங்கே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதை வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டு வந்துட்டோம்.